வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 10th உடல்நலம் மற்றும் நோய்கள். இந்த யூனிட்ல இருந்து பிசி, எஸ்ஐ, டிஎன்பிசி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. எந்த அமைச்சகத்துறை 2012ஆம் ஆண்டு போக்சோ என்ற சட்டத்தை கொண்டு வந்தது? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு மார்ச் 2007. எந்த நிறுவனம் மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது? உலக சுகாதார நிறுவனம். இதனை WHO என அழைக்கலாம். புகையிலையானது எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? நிக்கோட்டியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரெஸ்டிகா. எந்த பொருள் கிளர்ச்சியை தூண்டும் மற்றும் மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்ததாகும்? நிக்கோட்டின் என்னும் ஆல்கலாய்டு. நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கும் காரணியின் பெயர் என்ன? பென்சோபைரின். நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் எந்த நோயை உருவாக்குகின்றது? எம்பைசீமா. எந்த வாயு இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபின் உடன் பிணைப்பை ஏற்படுத்தி ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது? கார்பன் மோனாக்சைடு. இதனால் நம்ம இரத்த ஓட்டத்தில் இரத்தத்தின் அளவு ஆக்சிஜன் சத்து ரொம்ப குறைவாக ஏற்படும் அந்த கார்பன் மோனாக்சைடு வாயுவால். இது புகைப்பிடிக்கும் போது ஏற்படுகின்ற வாயு இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது? 1984. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மே 1, 2004. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் என்ன? மே 31. வகை 1 இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் யாருக்கு ஏற்படுகிறது? குழந்தைகள் மற்றும் இளம் வயது. கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதால் எந்த வகை நீரிழிவு நோய் ஏற்படுகிறது? வகை 1. இன்சுலின் சாராத வகை 2 இந்த நீரிழிவு நோய் யாருக்கு ஏற்படுகிறது? வயதானவர்களுக்கு. இந்தியாவில் எத்தனை பேரில் ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறார்? 8 பேரில் ஒருவர் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறார். அடுத்த கொஸ்டின். ஹைப்பர் கிளைசிமியா எவ்வாறு ஏற்படும்? இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தால் ஏற்படுகிறது. உண்ணா நிலையில் இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவு என்ன? 140 mg/dL விட அதிகமாக இருந்தால். உண்ணும் நிலையில் இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவு என்ன? 200 mg/dL. இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவதால் எந்த நோய் ஏற்படுகிறது? கரோனரி இதய நோய். இஸ்கிமியா எவ்வாறு தோன்றுகிறது? இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வதால் இந்த இஸ்கிமியா என்ற நோய் ஏற்படுகிறது. இரத்தத்தில் எவ்வளவு கொழுப்பின் அளவு அதிகரித்தால் கரோனரி இதய நோய் ஏற்படும்? 200 300 mg/dL அளவு இருந்துச்சுன்னா கரோனரி இதய நோய் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன பொருள்? நண்டு. புற்றுநோய் பற்றி படிக்கும் பிரிவுக்கு என்னன்னா ஆன்காலஜி என்று பெயர். உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. அளவுக்கு அதிகமாக ஏற்படும் புற்றுநோய் வகையின் பெயர் என்னன்னா கார்சினோமா வகை. அதாவது 85% புற்றுநோய் இந்த பெயரில் தான் ஏற்படுகிறது. எலும்பு மற்றும் குருத்தெலும்பு பாதிக்கும் புற்றுநோய் பெயர் என்ன? சார்கோமா. உறுப்புகளுக்கு உள்ளே பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாத கட்டி அதனுடைய வகை என்ன? மேலிக்னட் வகை அல்லாத கட்டிகள். இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரித்து எலும்பு மஜ்ஜையில் பாதிப்பை ஏற்படுத்தும் புற்றுநோய் வகை லிக்கோமியா. புற்றுநோயை உண்டாக்கும் காரணியின் பெயர் என்ன? கார்சினோஜென்கள். புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ் பெயர் என்ன? ஆன்கோஜெனிக் வைரஸ்கள். இந்தியாவில் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி யார்? டாக்டர் சுனிதி சால்மோன். எந்த ஆண்டு இந்தியாவில் முதலில் HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை கண்டுபிடித்தார்கள்? 1985. 1980களில் எந்த இடத்தில் முதலில் HIVக்கான தன்னார்வலர் சோதனை மையம் ஏற்படுத்தப்பட்டது? சென்னை. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. HIV வைரஸை கண்டறியும் சோதனை பெயர் என்ன? எலைசா.
ஹெச்ஐவி வைரஸை உறுதிப்படுத்தும் சோதனையின் பெயர் என்ன? வெஸ்டர்ன் பிளாட். இது உங்களுக்கான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோ வந்துட்டு இருக்கும். வாழ்த்துக்கள்.